கோபால் உங்ககிட்ட என்ன சொன்ன ஒன்றும் நட பண்ணுகிற நீங்க பாட்டு லேப்பிங் மெஷர்மெண்ட் எடுத்துனான்னு இது எது லேப்பிங்னா எனக்கு தெரியல. உங்ககிட்ட போய் சொன்ன மாதிரிடா ஏன் தப்புடா. என்னண்ணா சரி வா சொல்லி தரவா. காலம்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூ 45 × d. இந்த லென்த் தான் வந்து ஜாகல் லென்த்னு சொல்லுவாங்க. இந்த லென்த் தான் வந்து பாத்தீங்கன்னா லேப்பிங் லென்த்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம காலத்துக்கு 12 mm ராட் யூஸ் பண்றோம்னா 45 × 12 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 540 mm வந்து கிடைக்கும். 540 mm நம்ம ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணா நமக்கு 1.8 ஃபீட் லேப்பிங் லென்த் வந்து கிடைக்குது. ஜாகல் லென்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராடு ஸ்ட்ரைட்டா இருக்குதுக்காக நம்ம இதை பெண்ட் பண்ணி பண்ணுவோம். இதோட லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 6 × d. நம்மளோட ராட் டயா வந்து பாத்தீங்கன்னா 12 mm. அப்ப 6 × 12 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 72 mm வந்து கிடைக்குது. இந்த காலம் வந்து 10 ஃபீட் இருக்கு. நமக்கு எந்த இடத்துல லேப்பிங் ஜோன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா L/4 இது நம்ம டிவைட் பண்ணும்போது 2.5 வந்து கிடைக்கும். அப்ப மேல 2.5 கீழே 2.5 விட்டீங்கன்னா நமக்கு சென்டர்ல வந்து 5 ஃபீட் வந்து கிடைக்கும். இந்த ரெண்டு ஜோன்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹை டென்ஷன் ஏரியா. நெக்ஸ்ட் இந்த ஜோன்ல லேப்பிங் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவா ஒரு ராடு கீழே ஒரு ராடு மேல ஒரு ராடு கீழே அது வந்து லேப்பிங் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டிரப்போட ஸ்பேசிங் பத்தி பார்க்க போறோம். நம்ம ரிங்க தான் நம்ம ஸ்டிரப்ஸ்னு சொல்றோம். இந்த ரெண்டு ஜோன்ல 8 இன்ச் ஸ்பேசிங் வைக்கிறோம்னா நம்ம லேப்பிங் ஜோன்ல 6 இன்ச் ஸ்பேசிங் வந்து வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு அதிகமான ரிங்ஸ் வந்து தேவைப்படும். காலத்துக்கு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பீமுக்கும் ஸ்லாப்புக்கும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.